ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஷா ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, மென்மையான உதட்டை பெற லிப் ஆயில் வீட்டிலேயே செய்வது எப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம எல்லாருமே நம்ம சருமத்தை அழகாக வச்சுக்கணும்னு நினைக்கிறதுல அதிக ஆசை இருக்கும். அதுக்காக நம்ம வீட்டில் இருந்தே பல விஷயங்களை முயற்சி செய்து பார்ப்பதும் உண்டு. சருமத்திற்கு தரும் அதே அக்கறையை உதட்டுக்கும் கொடுக்க வேண்டும். காரணம், ஒருவரின் அழகை வெளியில காட்டுவது சிரிப்பு தான். அந்த சிரிப்பிற்கு முக்கியமாக இருப்பது உதடு. ஆகவே உதட்டை அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும். சிலருக்கு உதடு வறண்டு போய் இருக்கும். உதடுகள் வறண்டு விடாமல் அவற்றை பளபளப்பாக வைத்திருக்க பல முயற்சிகளை செய்யலாம். அதில் ஒன்றுதான் லிப் ஆயில். இதை எப்படி ஈஸியான மெத்தடில் வீட்டிலேயே செய்யலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பற்றி பார்த்துடலாமா? கோகோ எண்ணெய் அரை தேக்கரண்டி, விர்ஜின் தேங்காய் எண்ணெய் அரை தேக்கரண்டி, ஆலிவ் எண்ணெய் 1 தேக்கரண்டி, லாவெண்டர் எண்ணெய் 5 துளிகள், ஆரஞ்சு எண்ணெய் 5 துளிகள், தேன் மெழுகு பீவேக்ஸ் அரை தேக்கரண்டி, வைட்டமின் இ டேப்லெட்ஸ் 5, ஆயில் டியூப் 3, ரோஸ் பவுடர் 1 டீஸ்பூன். சரி, இப்போ நம்ம செய்முறை பற்றி பார்க்கலாமா? முதல்ல ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய், ஆலிவ் எண்ணெய், கோகோ எண்ணெய் மற்றும் தென்மெழுகு எண்ணெய் சேர்த்துக்கொள்ளலாம். அடுத்து அகலமான பாத்திரம் ஒன்றை எடுத்து கண்ணாடி கிண்ணத்தை வைக்க வேண்டும். நீரில் மூழ்காதவாறு இருக்க வேண்டும். இப்போ அதை சூடு பண்ணிடலாம். கண்ணாடி கிண்ணத்தில் இருக்கும் தேன் மெழுகு எல்லாம் உருகி வர்றது வரை வெயிட் பண்ணலாம். இப்படி 10லேருந்து 15 நிமிஷம் வரை சூடேற்றினா போதும். அனைத்தும் உருகிவிடும். அடுத்தது வைட்டமின் இ மாத்திரைகளையும் சேர்த்து கொள்ளலாம். இதுக்கப்புறம் அடுப்புலேருந்து இறக்கி ரோஸ் பவுடர் சேர்த்து கலந்துடலாம். கடைசியாக லிப் ஆயில் டியூப்ல ஊற்றி 30 நிமிடங்கள் வரை குளிர்ச்சிப்படுத்தலாம். இதை அப்புறம் வறட்சியான உதட்டின் மேலே பூசிடலாம். இதனால வறட்சி நீங்கி அழகான மற்றும் மென்மையான உதடு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வைங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.